பாஜகவோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நடந்திருக்கக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த தொகுதியில் பாஜக ஒரு ஓட்டு கூட வாங்கலை. பாஜக வாங்கியிருக்கக்கூடிய, மோடி வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 0, 0, வட்டம், முட்டை. த இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். கர்நாடகாவில் கடகான்னு சொல்லக்கூடிய ஒரு டவுன் பஞ்சாயத்தில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக, அது அவர்கள் பாரம்பரியமாகவே அங்கே அவர்களுடைய கோட்டை, அந்த இடத்துல பாஜக தான் வெற்றி பெறும். அந்த இடத்துல நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. மொத்தமே அந்த தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 418 வாக்குகள் உண்டு. இந்த 418 வாக்குகளில் ஒரு ஓட்டு கூட பாஜக வாங்கலை. பாஜக 0 வாங்கியிருக்கு. ஏறத்தாழ 314 வாக்குகள் பெற்று காங்கிரஸ் அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. எஸ்டிபி கட்சி உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த கட்சியே 74 வாக்குகள் அந்த தொகுதியில் வாங்கியிருக்கிறாங்க. இப்போது காங்கிரஸ் அந்த இடத்துல வெற்றி பெற்றுடுச்சு. இப்போ உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய பாஜக காரங்களாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி, அதனால தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. அடடா, வேட்பாளர்னு ஒருத்தர் நின்னா இல்லையடா, அவங்க வீட்டுக்காரங்க உனக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? 5 பேர் கூட இல்லையாடா அந்த 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 தெருவில், அந்த ஊரில் 5 பேர் கூட பாஜகவுக்கு இல்லையா? ஒருத்தங்க கூட இல்லையா? அந்த ஃபேமிலியிலே யாருமே இல்லையா? இல்லை அவருக்கு போடலையா? என்னடா நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்டால் வழக்கமாக என்ன பண்ணுவானுங்க நமக்கு தெரியும், 0 வாங்கியிருக்கிறது. தமிழ்நாடு தான் பொதுவாக பாஜக அவருக்கு 0 கொடுக்கும், கேரளாவும் கொடுக்கும். இப்போ அந்த பட்டியலில் கர்நாடகாவும் சேர்ந்துருக்கு. இன்னொன்று, முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறதுனால தான் நாங்கள் 0 ஓட்டு வாங்கணும்னு சொன்னால் நாங்கள் இன்னொரு கேள்வி உங்களை பார்த்து கேட்போம். அது என்னது? அதாவது அயோத்தி என்று சொல்லக்கூடிய இடம் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அயோத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் இன்றைக்கு ராமர் கோயில் கட்டியிருக்கிறீர்கள் நீங்கள். அந்த இடத்தில் அது கட்டியதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் என்ன நடந்தது? அங்கே என்ன நடந்தது அப்படின்னா பாஜக படுதோல்வியை சந்தித்தது. ஏன்? இப்போ வாரணாசியில் கூட மோடி வெற்றி பெற்றது, அது நாங்கள் அதை கண்டுபிடிப்போம். மோடி வெற்றி பெற்றது வாக்குகளை திருடியதன் மூலமாகத்தான். வாரணாசியினுடைய டிஜிட்டல் ஆதாரங்களை எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு ராகுல் காந்தி சவால் விட்டுட்டுருக்கிறாரு. யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டு ஓடணும். இப்போ தேர்தல் ஆணையர் எங்கே இருக்குன்னு இல்லை. ஏற்கனவே ஒருத்தர் ஃபாரின் ஓடிட்டார்னு சொல்கிறாங்க, ஊடகங்களில் செய்தி வருது. இன்னொருத்தர் அன்னைக்கு பேசினவர் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்னங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியல. அப்போ நீங்கள் பொதுவாக தோல்வி அடையும் போது ஏதாவது சொல்கிறது இருக்கு இல்லையா, அது இந்திய மக்கள்கிட்ட எடுபடாது. இப்போது தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், இப்படி இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்த மாநிலங்களும் பாஜகவிற்கு முட்டையை